சார், திரையுலகில் கேளிக்கை வரி 8% 4% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது அதனால என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நமக்கு அந்த அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது இந்த பொழுதுபோக்கு வரிகள் குறைச்சது அப்படின்றது ஒரு விமர்சனக்குள்ளாகி இருக்கு. பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? அது இருக்கட்டும், வரியை குறைக்கிறாங்க, சரி. இப்போ அதனால என்ன நடக்கும்? திரைத்துறையினருக்கு என்ன நன்மை நடக்கும் சொல்லுங்க. அண்ணன் கேட்குறேன், சொல்லுங்க. என்ன நன்மை நடக்கும்? ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த மொத்த படங்களை வாங்கி விநியோகம் செய்யுது. உங்களுக்கு தெரியாதா? முன்னாடி இருந்த மாதிரி திரையுலகம் இருக்குதா? யாராவது சொல்லுங்க. யாராவது ஒரு திரைக்கலைஞரே அல்லது விநியோகஸ்தர்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்படி இருக்கா? அவங்க நினைக்கிறது தான் படம் வெளியாகும், அவங்க நினைக்காத படம் வராது. அவங்க அது மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த கேளிக்கை வரி யாருக்காக குறைச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க. தயாரிப்பாளர் சங்கமும் கமலஹாசன் அவர்களும் மேடையில் கோரிக்கை வைத்தது காரணமாக தான் குறைக்கப்படும். இந்த கோரிக்கை இப்போ சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யாருமே கோரிக்கை வைக்கலையா? ஒரு தலைவன்கிறது இது பாதிக்குதுன்னு தெரிஞ்சு தானா அதுக்கு அது சரி செய்ய முயற்சிக்கணும். யாரோ கோரிக்கை வச்சா தான் செய்வீங்களா? தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது கேளிக்கை வரியை குறைக்கிறீங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரியெல்லாம் எப்போ குறைப்பீங்க? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வரியே அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கேளிக்கை வரி தான் அந்த வரிக்கு பேரே. இதனால திரையுலகத்தை வாழ வச்சிருவாங்களா? அப்படி அவங்களுக்கு வருகிற வருவாய் தான் அது. வேற யார் அதில் வாழ போகிறது? எத்தனை படங்கள் வெளியில் நிற்குது, எத்தனை படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்காம மூச்சு திணறுது. பல தயாரிப்பாளர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விலகி போயிட்டாங்க. எந்த படம் யார் தயாரித்தாலும் நாங்கள் வெளியிட்டா தான் திரையரங்கு கிடைக்கும், இல்லைன்னா நாங்களே தயாரிப்போம். எங்கள் படத்தில் எங்கள் நிறுவனத்தில் நடித்தாதான் அது திரையரங்குக்கு போகும். அப்படிங்கிற நிலை இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.